அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு திக்கரை பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு திக்கர் திர்மிதி நூல்ல இடம்பெற்றுள்ளது. இந்த ஒரு திக்கரை நாம காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பான திக்ர் இது. அல்லாஹுடைய பொருத்தம் கிடைச்சிட்டாலே வேற என்ன இருக்கு, எல்லாமே கிடைச்சிடும். அல்லாஹுடைய திருப்தி நமக்கு கிடைச்சிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும். இந்த ஒரு துவாவை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஓதணும். காலையிலும் மாலையிலயும் சரி 3 முறை. இது ரொம்ப பெரிய கஷ்டமான துவா கிடையாது. இந்த துவா ரொம்ப வாய்க்கு மிகவும் எளிமையான துவா தான் இது. இந்த ஒரு துவாவை நாம தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொண்டே வந்தா அல்லாஹ் அவர்களுக்கு பொருத்தத்தை கொண்டு அல்லாஹின் திருப்தியை நம்மளால பெற முடியும். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறப்பாக கூறியிருக்காங்க. அந்த துவா என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். ரலித்து பில்லாஹி ரப்பவ் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. ரலித்து பில்லாஹி ரப்பவ் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹுவை இறைவன் என்றும் இஸ்லாத்தை மார்க்கம் என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்றும் நான் திருப்தி கொண்டேன். இந்த துவாவுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்ல. இதுல நாம முழு ஈமானோட ஒரு சாலிகான ஒரு முஃமினான ஒரு அடையாளமா இந்த ஒரு துவாவுடைய அர்த்தம் நமக்கு தெரியுது. இந்த ஒரு துவாவை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில 3 முறை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதிக்கொண்டு வந்தா யார் ஓதுறாரோ அவரை பொருந்திக் கொள்வது அல்லாஹ் கடமையாக்கி கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பித்து கூறியிருக்காங்க. எனவே இந்த ஒரு துவாவை நாம தொடர்ந்து ஓதுனா அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும். இந்த ஒரு பொருத்தத்தை நம்ம பெற்றுட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கவலை கஷ்டம் எல்லாமே நீங்கி செழிப்பா வாழ முடியும். எனவே இந்த ஒரு துவாவை நம்ம தொடர்ந்து ஓதி இதனுடைய நன்மையை பெற்றுத்தர, இந்த ஒரு சிறந்த துவாவுடைய திருப்தியை நாம பெற, அல்லாஹின் திருப்தியை முழுமையாக நம்ம அடைய அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.